வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதிய விபத்து. மோதிய எரிவாயு கப்பல் மீது வழக்கு பதிவு. எண்ணெய் படலத்தை அகற்ற விரைவான நடவடிக்கை வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மதிப்பிழந்த பணத்தால் சட்ட முன்வரைவு தாக்கல். எதிர்க்கட்சியினர் அமளியால் மக்களவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. அண்ணா நினைவு நாள். நினைவிடத்தில் அதிமுக திமுகவினர் அஞ்சலி. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் டான் காஞ்சிபுரம் எண்ணெய் கப்பலின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய கத்தார் நாட்டு கப்பல் மெம்பலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எண்ணூர் துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மும்பையில் இருந்து டீசல் பெட்ரோல் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலின் மீது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த கத்தார் நாட்டின் மேப்பிள் என்ற கப்பல் மோதியது. இதையடுத்து டான் காஞ்சிபுரம் கப்பல் பழுதடைந்து அதில் இருந்து வெளியான கச்சா எண்ணெய் கடலில் பரவி பெரும் சேதத்தை விளைவித்தது. தெற்கு பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் கடலில் கவிழ்ந்த கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 7 நாட்களாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 100 டன்னுக்கும் மேல் எண்ணெய் படலம் அகற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல டன் எண்ணெய் படலம் அகற்றப்பட வேண்டியிருக்கிறது. கடல் பரப்பில் எண்ணெய் படலம் பரவியதால் சுற்றுச்சூழல் மாசும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எண்ணூர் துறைமுகத்தின் பொது மேலாளர் குப்தா அளித்த புகாரின் பேரில் மீஞ்சூர் காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய கப்பல் நிறுவனம் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் 2000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மையூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் அறிவியல் ரீதியிலான தொழில்நுட்ப முறையில் மேற்கொள்ளாமல் மனிதர்களை கொண்டு வாளியில் எண்ணெய் படலம் அகற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலில் படிந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 7வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் எண்ணெய் படலத்தை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரொம்ப கழிவு அதிகமாகி போச்சு. அதனால வாங்க வர்றவங்க மீனை யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடாததுனால எல்லாத்துக்கும் பயங்கர நஷ்டம். வாங்கி வச்சவங்களாம் கவலைப்படுறாங்க. எல்லாமே ரொம்ப சேதப்படுறாங்க. அதனால இந்த மீன் விற்பனையாகவே ஆக மாட்டேது. இதனால என்னன்னா இந்த கழிவை சீக்கிரமாக எடுக்கணும். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் டேமேஜ் ஆகி இந்த கச்சா எண்ணெய்கள்லாம் வெளியே பரவிட்டு தான் இருக்குது கடல் ஃபுல்லாக. எண்ணூர் துறைமுகம் இந்த சைடு தான் அதிகமாக பரவி இருக்கு. ஆனால் அதனால் காற்றும் துர்நாற்ற காற்று தான் வீசிட்டு இருக்கு. ஆனால் அந்த கப்பலை உடஞ்சி டேமேஜ் ஆகி எல்லாம் அடைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. 7 நாள் ஆகிட்டு இருக்குது. 7 நாள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சரியான முறையில் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மையூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் காசிமேடு மீன் சந்தையில் மீன்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீனெல்லாம் நிறைய வாங்கினாங்க. இப்போ பார்த்த போனால் ஒரு 2-3 நாளாக மீன் யாரும் வாங்கலை. கடலோரத்துக்கு வர மீனெல்லாம் தடைப்பட்டு இருக்குது. எங்கள் மீன் வளர்ச்சியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் மீனுக்கு எந்த பாதிப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் வரத்துக்கு தயங்குறாங்க. இதனால் கவர்மெண்ட் சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து சீக்கிரம் அந்த எண்ணெயை அகற்றினா நல்லாயிருக்கும். இதனிடையே எண்ணெய் கசிவால் மீன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று காசிமேடு மீனவர்கள் கூறுகின்றனர். மீனவர் ஒருவருடன் கடலில் சென்றவாறு படகில் நமது செய்தியாளர் எடுத்த பேட்டியை இப்போது பார்க்கலாம்.
எண்ணூர் துறைமுகத்தில் சரக்கு கப்பல்கள் மோதி எண்ணெய் கசிவானது தொடர்ந்து அதை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மீன் வியாபாரிகளின் மீனவர்களுடைய மீன் விற்பனையானது முழுமையாக மந்தமாகியுள்ளதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த எண்ணெயுடன் மீன்கள் கலந்து விட்டதால் மக்கள் இதை வாங்க மறுக்கின்றனர் என்றும் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த எண்ணெய்க்கும் இந்த மீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தாங்களும் இந்த மீன்களை எடுத்துக்கொள்கிறோம், உணவாக எடுத்துக்கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க சார், இப்போ மீன்கள் விற்பனை எப்படி இருக்கு? இந்த எண்ணெய் கசிவினால உங்களுக்கு என்ன பாதிப்பு? கடந்த 4 நாளாக நம்ம சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை ரொம்ப மோசமாக இருக்குது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணூர் துறைமுகத்துக்கு நேராக 2 கப்பல்கள் நேருக்கு நேராக மோதினதுனால அதில் இருக்க எண்ணெய்கள்லாம் கசிஞ்சு கடலில் வந்துருச்சு. அதில் மீன்கள்லாம் சாப்பிட்டு அதில் பாதிப்பு அடைஞ்சிரும், மீன்கள்லாம் இறந்துருக்குன்ற மாதிரி தப்பான தகவலெல்லாம் யாரோ பரப்பி வராங்க. அது முற்றிலும் தவறானது. அதனால் பெருமளவில் இங்கே இருக்க மீனவர்கள், விசைப்பட உரிமையாளர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி நாங்களே எங்கள் வீட்டில் டெய்லி எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க, எங்களை சார்ந்தவங்க எல்லாருமே மீன் இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டோம். கிட்டத்தட்ட புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது மீன் மட்டும்தான். இதில் கலந்து மீன் கலந்து இது எண்ணெய் கலந்து மீன்லாம் இறந்து கிடக்கு, ஆமை இறந்து கிடக்குன்றதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். எனவே இந்த மீன்களுக்கும் எண்ணெய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மக்கள் இதை வாங்க மறுப்பது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்பதும் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை காசிமேடில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. சென்னை அருகே கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மெரினாவில் நடைபெற்ற மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது என்றும் இதனை அகற்றும் பணியில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த பாதிப்பும் கிடையாது என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் இன்னமும் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு மீன் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் பத்திரிகையில் பார்க்கிறோம். எனவே விரைவில் மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிழந்த பணத்தாள் மற்றும் பட்ஜெட் அறிவிப்பு பற்றி எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரையின் போது மயங்கி விழுந்த பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்த முன்னாள் அமைச்சரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்பியுமான அகமது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்களவை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று அவை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மதிப்பிழந்த பணத்தாள் உள்ளிட்ட பிரச்சினைகளை விவாதிக்க அவையை ஒத்திவைக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எண்ணூர் துறைமுக கப்பல் விபத்தில் எண்ணெய் கசிவு பற்றி உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளித்தார். அப்போது கடலில் கவிழ்ந்த எண்ணெய் படலத்தை அகற்ற நடைபெற்று வரும் பணிகள் குறித்து விளக்கினார். More than 1,000 people were deployed here with portable pollution cleaning equipment. More than 80% of the work has been completed and most of the residual work is expected to be completed 2 or 3 days. இதைத் தொடர்ந்து பண மதிப்பு ரத்து அவசர சட்ட முன்வரைவை மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவையில் தாக்கல் செய்தார். மோடியின் மதிப்பிழந்த பணத்தாள் அறிவிப்பு என கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதையடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மீண்டும் அமளி நீடித்ததால் மக்களவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. Madam, as you know, the House stands adjourned to meet on Monday, the 6th February 2017 at 11 a.m.
அண்ணா நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அவர்களுடன் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, அவைத் தலைவர் மதுசூதனன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோரும் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நினைவிடத்திலும் முதல்வர் பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திமுக நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் இன்று காலை மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலர் க. அன்பழகன், முதன்மை செயலர் துரைமுருகன், டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி ஜே.எஸ். கேகர் தெரிவித்துள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட அனைவரையும் தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று விடுவித்தது. இந்த வழக்கு தொடர்பாக எவ்வித ஆதாரமும் இல்லாததால் வழக்கில் இருந்து அனைவரும் விடுவிக்கப்படுவதாக தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ.பி. சைனி தெரிவித்தார். மேலும் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த வழக்கையும் நீதிபதி சைனி தள்ளுபடி செய்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெஹர் மனுவாக தாக்கல் செய்தால் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த கூடுதல் நேரம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு காளை வளர்ப்போர் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அண்ணா நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவருடைய நினைவு இல்லத்தில் தமிழக அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அவருடைய நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணா உருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ரா. கஜலட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி ஈரோட்டில் உள்ள அண்ணா நினைவகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குடியரசு நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றிய அண்ணா தனது குடும்பத்துடன் ஈரோட்டில் தந்தை பெரியாருடன் வசித்து வந்த வீடு தற்பொழுது தமிழக அரசால் நினைவகமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது.
அண்ணா நினைவகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுக, அதிமுக மற்றும் திராவிடர் கழகம் உள்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கந்தசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக, திமுக உள்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எண்ணூர் கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் மாநில அரசு உரிய முயற்சி எடுக்கவில்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எண்ணூர் கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயகாந்த் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் அரசின் செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை என்று தெரிவித்தார். மேலும் வாளிகளால் கழிவுகளை அகற்ற கடல் என்ன கிணறா என்று விஜயகாந்த் வினா எழுப்பினார். கடலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி முதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் கீழ்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவர் மீது பல்வேறு வழக்குகள் கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் உள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு பதிவான கொலை வழக்கு விசாரணையில் விழுப்புரம் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியதை அடுத்து கடலூர் மத்திய சிறையில் இவர் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை கைதி ராஜமாணிக்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் முதுநகர் காவல்துறையினர் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 4 பேர் பலியான நிலையில் மேலும் 32 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 24 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி பலியான நிலையில் மேலும் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் 25 பேர் வெளிப்புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மேலும் 32 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என காளை வளர்ப்போர் மற்றும் கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. அங்கு போட்டிகள் நடைபெறுவதற்கான காளைகளை அவிழ்த்து விடுவதற்கான வாடிவாசல் மற்றும் மூங்கில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு தற்போது அடையாள வில்லை வழங்கப்பட்டு வருகிறது. போட்டிகளை காண 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் 600 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வார்கள் என்று விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாததால் காளைகள் அதிக அளவில் கலந்து கொள்ள இருப்பதால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நேரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என காளை வளர்ப்போர் மற்றும் கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 7 மணிலிருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் அவுத்தா கூடுதலான நேரத்தில் நிறைய காளைகளை அவுக்கலாம். அது எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு 2 வருஷம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு தூரத்தில் அந்த ஜல்லிக்கட்டை வாங்கியிருக்கோம். அந்த கூடுதலான நேரத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்துச்சுன்னா எல்லாரும் வச்சிருக்க மாடு வச்சிருக்க எல்லாரும் அவுத்துட்டு சந்தோஷமா இருப்போம். அதை மட்டும் எங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மதுரை மாநகராட்சி கண்காணிப்பில் நடைபெறுகிறது. மற்ற வாடிவாசல் அமைத்துள்ளோம். பேரிக்காடுகளும் மேடைகளும் மாட்டு டோக்கன் நேற்றும் இன்றையும் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கால்நடை மருத்துவர் மூலமாக டோக்கன் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடைக்கானல் மலையடிவாரத்தில் உள்ள மூங்கிலனை கிராமத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான திருவிழா கொடியேற்றம் இன்று நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து முகூர்த்த கால் நடப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வரும் 28ஆம் தேதி வரை மாசி மாத திருவிழா நடைபெறும் என்பதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊர்களிலிருந்து கோவை மாவட்டம், தேனி மாவட்டம், மற்ற அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வராங்க, அனைத்து மாநிலங்கள்லேருந்து வருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அம்மா கிட்ட வந்து அருள் சொன்னாங்கன்னா அந்த கஷ்டத்தை நீக்கி எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழ் கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழ்வது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி. இந்த திருத்தலத்தில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தங்க கொடிமரத்தில் முருகனின் வாகனமான மயில் மற்றும் சேவல், வேல், தூப தீப அச்சர தட்டு சின்னங்கள் அடங்கிய கொடி வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. இதையடுத்து மகா தீபாராதனையும் கொடிமரத்தை சுற்றி தர்ப்பை புல்லால் காப்பு கட்டும் பணி நடந்தது. முன்னதாக கோவில் யானை கஸ்தூரி முன் செல்ல விநாயகர், முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி மண்டபத்தில் இருந்து கோவிலை வலம் வந்து கொடி மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. விர்ஜினியா மறுசுழற்சி மையத்தில் தீ விபத்து. தீயை அணைக்கும் பணி முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள கழிவுப் பொருள் மறுசுழற்சி மையத்தில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள லாட்டன் நகரில் கழிவுப் பொருள் மறுசுழற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த மையத்தின் ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென்று மற்ற பகுதிகளுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. தகவல் அறிந்து 35 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் பல மணி நேரத்திற்கும் மேலாக முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள உயரமான கட்டடத்திற்குள்ளும் தீ பரவி தொடர்ந்து எரிந்து வரும் நிலையில் அதிநவீன ஏணியை பயன்படுத்தி வீரர்கள் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர கடுமையாக போராடி வருகின்றனர். மறுசுழற்சி மையம் முழுவதிலும் தீப்பற்றி எரிவதால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. ஆள் உயரத்திற்கு மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள வங்கதேச அணி வீரர்கள் ஹைதராபாத்தில் முனைப்புடன் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு வந்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு எதிராக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. வரும் 9ஆம் தேதி இந்த போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டு திடலில் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக வங்கதேச அணி இந்தியா ஏ அணியுடன் பயிற்சி ஆட்டத்தில் விளையாட உள்ளது. இந்த போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்க உள்ள வங்கதேச அணி வீரர்கள் ஹைதராபாத்தில் முனைப்பான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பது குறித்து கருத்து தெரிவித்த வங்கதேச அணி கேப்டன் முஷ்பிகுர் ரஹீம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு எதிராக விளையாடியதை விட தற்போது வங்கதேச அணி வலுவாக உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 2000 ஆண்டில் இந்தியாவில் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய வங்கதேச அணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்தியா வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதிய விபத்து. மோதிய எரிவாயு கப்பல் மீது வழக்கு பதிவு.
எண்ணெய் படலத்தை அகற்ற விரைவான நடவடிக்கை வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மதிப்பிழந்த பணத்தால் சட்ட முன்வரைவு தாக்கல். எதிர்க்கட்சியினர் அமளியால் மக்களவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. அண்ணா நினைவு நாள். நினைவிடத்தில் அதிமுக, திமுகவினர் அஞ்சலி. இதுடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.